ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களுக்கு ஜக்காத் இஸ்லாம் அடிப்படை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எதெல்லாம் சொத்து என்று இருக்கிறதோ, செல்வம் என்று சொல்கிறோம்ல, செல்வம் சொத்து, இது அரபியில் மால் என்று சொல்வார்கள் ஒருமை, பன்மையில் அம்பாள் என்று சொல்வார்கள். அம்பாள்னா சொத்துக்கள், செல்வங்கள். இந்த செல்வங்களுக்கு ஜக்காத் என்று தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்போ செல்வம் எதெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும். செல்வம்டா என்ன? வீடு, வாச, சொத்து, சுகம், நிலம், இதெல்லாம் இருக்கிறதோ, அதை வைரம், வைடூறு, நகை, நட்டு என்னென்ன இருக்குதோ அனைத்துக்குமே பேர் தான் செல்வங்கிறது. அந்த செல்வங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த செல்வங்கள் அனைத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஆனாலும் இந்த செல்வங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்கு உள்ள ஆதாரம் என்னன்னு கேட்டால், புகாரில் 1395 ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னல்லாஹ இஃப்தரல் அலைஹிம் சதகத்தன் ஃபி அம்வாலிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை கடமையாக்கி விட்டான். செல்வங்கள்னா தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது, அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை கடமையாக்கிட்டான்டா. எதெல்லாம் செல்வம் என்று இருக்கிறதோ அதற்கெல்லாம் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி விட்டான். தூஹதுமின் அக்னியாயிஹிம், செல்வந்தர்களிடமிருந்து பெற்று துரத்துவலா ஃபுகராயிஹிம், ஏழைகளுக்கு இது வழங்கப்பட வேண்டும். இப்படிங்கிற ஹதீஸ் புகாரியில் 1395 ஹதீஸாகவும் 1496 ஹதீஸாகவும் இருக்கிறது. அதே மாதிரி 903 அவர்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை வசூலிப்பீராக. ஹுது மின் அம்வாலிஹிம், அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை வசூலி. செல்வங்கிற விரிந்த ஒரு வார்த்தை உள்ளது. அந்த செல்வத்துக்கு நகை நட்டுன்னு மட்டும் நம்ம நினைஞ்சிடக்கூடாது, சுருக்கிடக்கூடாது, தங்க வெள்ளின்னு மட்டும் சுருக்கிடக்கூடாது. எதெல்லாம் செல்வம் சொத்து என்று வருகிறதோ அதுக்கெல்லாம் சேர்த்து வார்த்தை தான் அல்லாஹ் போடுறான். ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, அவங்களுடைய செல்வங்கள்லேருந்து ஜக்காத்தை வசூலிப்பீராக என்று 903 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 51:19 சொல்லும் பொழுதும் ஒஃபி அம்வாலிஹிம், அவங்களுடைய செல்வங்களிலே ஹக்குன், உரிமை இருக்கிறது, லி சாயிலி உல் மஹ்ரூம், இல்லாதவர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அவங்களுடைய செல்வங்களில் எல்லா செல்வத்திலையும் எதெல்லாம் சொத்து என்று வச்சுக்கிறீங்களோ அனைத்திலையுமே என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது என்று 51:19 70:24 வசனங்கள்லையும் இருக்கிறது.